வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து நாளைக்கான ஸ்கிரிப்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஜிஎன்எஃப்சி, என்எம்டிசி இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 வந்து 2581, 25139. S1 S2 பார்த்தோன்னா 24949, 24925. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக வந்து ஹை நியர்பை அந்த ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் க்ளோசிங் வந்து எபோவ் லெவல் க்ளோசிங் நடக்கலை. எகைன் இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா பொசிஷனில் ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நம்மளோட R1 R2 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுனாலும் அந்த ஜோனில் வந்துட்டு நமக்கு ரீசெண்டாக வந்து ஐஎஸ் ஸ்டாப்லஸ் ஆச்சு 15 மினிட்ஸ் க்ளோஸ் வந்து R1 ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் R1 R2 51368, 51419. S1 S2 50 51 052, 50 926. மார்க்கெட் வந்து ரெசன்ஸ் ஜோனில் ரெசன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 ரேஞ்சை வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு எகைன் பிலோ லெவல் க்ளோசிங் வச்சதுனாலும் நம்ம இதில் செல்லிங் பண்ணலாம். சேம் வந்து நிஃப்டி மாதிரி தான் இதுவுமே R1 R2 லெவலுக்கு கீழே க்ளோசிங் இருந்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. S1 S2 ரேஞ்ச் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் வந்து ஜிஎன்எஃப்சி பை எபோ 683க்கு மேலே பை எடுத்தோன்னா 693 வரலையும் வெயிட் பண்ணலாம். அதாவது இன்ட்ராடே டார்கெட்டுக்கு 10 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் பொசிஷனில் 693க்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா 703 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இதை ஏன் பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்தோன்னா எவ்ரி ஹை பிரேக் ஆகிட்டு இருக்கும். அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தோன்னா 61% சப்போர்ட் எடுத்து மேலே மூவிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டே சார்ட் வியூலையும் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணிவிட்டு எகைன் வீக்காக க்ளோசிங் நடந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுட்டு எகைன் ஒரு ரீட்டஸ்ட் பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ என்னென்னா அதாவது டே சார்ட் வியூலையும் சரி 1 hour சார்ட்லேயுமே நமக்கு புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. எகைன் 15 மினிட்ஸில் நம்ம ஒரு ஒன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோனில் இருந்து தான் மேலே மூவிங் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்குது அதாவது இன்னோட க்ளோஸ் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சுனாலே மேலே நம்ம சொன்ன டார்கெட் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா என்எம்டிசி செல் பிலோ 228.50க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 222 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க லோ பிரேக் பண்ணிவிட்டு ஒரு செல் ட்ரெண்டு மார்க் ஆகிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் பார்த்தோன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு செல் இண்டிகேஷனில் ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து 0.618 வந்து ஒரு செல்லிங் ஜோனாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே சமயம் 0.50க்கு கீழே வீக்கான க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து நம்ம சொல்லியிருக்க ரேஞ்ச் அதாவது இன்னோட டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க டார்கெட் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறதை பார்ப்போம். இதற்கான ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.